மீண்டும் விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இலங்கை அணிகளிலான 3வது ஒருநாள் போட்டி இன்றைய தினத்தில் பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. ஏற்கனவே 2 போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் முதலாவது போட்டி சமநிலையில் முடிந்த கையோடு 2வது போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. ஆகவே 1-0 என்ற அடிப்படையில் முக்கியமான 3வது போட்டி இன்றைய தினத்தில் ஆரம்பமான போது இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்று 27 வருடங்களின் பின்னதாக ஒரு சிறப்பான ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு தொடரை ஒருநாள் போட்டிகளில் பெரும் வாய்ப்பை அடைவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தது. இந்திய அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த தொடரை சமநிலைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு வந்திருந்தது. ஆனாலும் இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்த போதும் பெத்தம் நிசாங்க மற்றும் அவிஸ்க பெனாண்டோ ஆகியோரும் சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினை ஆரம்ப விக்கெட்டுக்காக வழங்கியிருந்தார்கள். பெத்தம் நிசாங்க 4 ஓட்டங்கள் 5 இடங்களாக 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 45 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். அவிஸ்க பெர்னாண்டோ இன்றைய தினத்தில் 4 ஓட்டங்கள் 9 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 96 ஓட்டங்களை சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை காண்பித்திருந்தார். என்றாலும் 96 ஓட்டங்களோடு சதத்தை தவறவிட்டு ஆட்டம் இழந்திருந்தார். அதன் பின்னதாக குசால் மெண்டிஸ் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக 59 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டம் இழந்தோடு 2வது விக்கெட்டுக்கு அவிஸ்க பெர்னாண்டோடு 84 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக 171 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை 35.3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் இலங்கை இழந்திருந்தது. அதன் பின்னதாக அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ இறுதி நேரத்தில் கமிந்து மெண்டிஸ் ஆட்டமிழக்காது 23 ஓட்டங்கள், மகித் தீக்ஷண ஆட்டமிழக்காது 3 ஓட்டங்கள் பெற்ற வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் இலங்கை அணியால் 7 விக்கெட்டுகளை இழந்து 248 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது. இந்த இலக்கு ஒரு சிறப்பான இலக்காக இந்திய அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இந்த மைதானம் 3 போட்டியும் அமைந்தது என்பது குறிப்பிட்டது. இந்திய பந்து வீச்சாளர் இன்றைய போட்டியில் அறிமுகம் கண்டிருந்தார். ஒருநாள் போட்டிகளிலே ரியான் பராக் 9 பந்து ஓவர்களில் 54 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே 249 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு துடுப்படுத்த ஆடியிருந்த வேளையில் ஆரம்ப விக்கெட்டுக்காக ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன்களுக்கு இடையிலான 4.3 பந்து வீச்சு 37 ஓட்டங்களை விரைவாக பெற்றிருந்த வேளையில் சுப்மன் கில் நேரடியாக 6 ஓட்டங்களோடு போல்ட் செய்யப்பட்டு ஆட்டம் இழந்திருந்தார். ரோஹித் சர்மா 20 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 3 இடங்கள் 35 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து விராட் கோலி 18 பந்துகளில் 4 ஓட்டம் 4 இடங்களாக 20 ஓட்டங்களோடும், ரிஷாட் பண்ட் 6, அக்ஷர் பட்டேல் 2, ஸ்ரேயஸ் ஐயர் 8, ரியான் பராக் 15, சிவம் துபே 9 என 17.3 பந்து வீச்சில் 8 விக்கெட்டுகளை இழந்து 101 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் குல்தீப் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய இருவரும் 9வது விக்கெட்டுக்காக 51 பந்துகளில் 37 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்திருந்த வேளையில் வாஷிங்டன் சுந்தர் 25 பந்துகள் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் 3 இடங்களாக 30 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்க குல்தீப் யாதவ் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். முகமது சிராஜ் பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் 26.1 பந்து வீச்சு சகல விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணியால் 138 ஓட்டங்கள் மாத்திரம் பெற முடிந்தது. ஆகவே இலங்கை அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் 110 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற அடிப்படையில் சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து 27 வருடங்களின் பின்னதாக ஒரு நாள் தொடரை இந்திய அணிக்கு எதிராக பெற்று சாதனை படைத்திருந்தது. பந்துவீச்சு பொறுத்தவரை இலங்கை அணி சார்பாக துனித் வெள்ளாளகே 5.1 பந்து வீச்சில் 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு தன்னுடைய ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சு பரிதினை சாதனையை நிலைநாட்டியிருந்தார். மகேஷ் தீக்ஷண மற்றும் ஜெஃப்ரி வெண்டர்சி தலா 2 விக்கெட்டுகளையும், அசித்த பெர்னாண்டோ தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியதோடு இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக அவிஸ்க பெர்னாண்டோ இந்த போட்டியின் நாட்டு நாயகனாக தெரிவானார். இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக செயற்பட்ட துனித் வெள்ளாளகே சிறந்த தொடரின் நாட்டு நாயகனாக துனித் வெள்ளாளகே தெரிவானார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மீண்டும் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வழங்கும் சொல்லுங்கள்.